ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பாவக்காய் ஊறுகாய். ஸோ பாவக்காய் ஊறுகாய்க்கு நான் வந்துட்டு இப்போ வந்து 2 பெரிய பாவக்காய் வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கேன். ரவுண்டாக உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு கழுவின பாவக்காய் வந்துட்டு பேனில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு 3 வந்துட்டு பூண்டு வந்துட்டு நான் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு இதுக்கு தேவையானது வந்துட்டு புளி வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். புளி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் ஊற வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு, அதை விட கொஞ்சம் அதிகமாகவே. இப்போ வந்துட்டு அந்த தண்ணி வற்றிருச்சு. நம்ம இப்போ கொஞ்சமாக ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. பாருங்கள், அந்த நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்குது பார்க்குறதுக்கே. வறுத்த பாவக்காய் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு ஃபுல்லுத்தையும் வந்துட்டு வானலில் போட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு வதக்கிக்கோங்க. அந்த ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துச்சுனாலே வந்துட்டு பாருங்கள், நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா அந்த பச்சை வாசனையும் போயிருக்கும் கொஞ்சம். அப்புறமா வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாவக்காவை இதிலே கொட்டிட்டு கிளறிக்கோங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக சீரகத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சமாக வெந்தயத்தூள், அப்புறம் வந்துட்டு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், அப்புறமா வந்துட்டு பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பும் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணுறதுன்னா இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை புளி ஊற்றிட்டு அப்புறமா கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விடுங்க. அந்த நம்ம போட்டிருக்கிற அந்த மசாலா எல்லாமே வந்துட்டு பாவக்காயில் வந்து நல்லா வந்துட்டு ஏறட்டும். பாருங்கள், அப்புறம் வந்துட்டு இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா தண்ணியில் வேகட்டும். புளி தண்ணியிலே நல்லா வெந்தால் தான் அந்த டேஸ்ட்டெல்லாம், அந்த எசன்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா இறங்கும். அவ்வளோதான். நம்ம அடுத்து வந்து உப்பு வந்து சேர்த்திக்கலாம். இது வந்து நல்லா ஸ்லோவில் சிம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. நல்லா வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் 20 மினிட்ஸ்க்கு மேலே வந்துட்டு நல்லா ஸ்லோவிலே வந்து வேகட்டும். நல்லா வந்துட்டு கெட்டியாக ஆகும். இதுக்கு வந்துட்டு நல்லா கிரேவி மாதிரி ஆகும்போது நம்ம வந்துட்டு இறக்கிடலாம். பாருங்கள், நடுவில் வந்துட்டு எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா தண்ணி வந்து சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட கிரேவி மாதிரி நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்துட்டு இந்த பாவக்காய் ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு இல்லை தனியாக கூட சாப்பாட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து பிணைஞ்சி வந்து சாப்பிட்லாம். பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.